ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான ஃபேரி டேல் கதை தான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆன்லைனில் பார்த்துலாமா? ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு லேடி அவங்களுடைய தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கும்போது தண்ணியில் மிதந்து வர ஒரு குழந்தைய பார்க்குறாங்க. அந்த குழந்தை யார் என்னன்றதுலாம் தெரியாமல் வளர்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரி இதே தண்ணியில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 குழந்தை கிடச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கச்சில பல வருஷங்கள் போகுது. அந்த குழந்தைகள் வளரவும் செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்ற ஆர்வமும் அவங்களுக்குள்ள ரொம்பவே அதிகமாகுது. அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மேஜிக்கல் மவுண்டனை பத்தி தெரிய வருது. என்னன்னா, காட்டுக்கு அந்த சைடு இருக்கிற ஒரு மேஜிக்கல் மவுண்டன்ல உண்மையை சொல்லக்கூடிய ஒரு பறவை இருக்குதுன்றது தெரிய வருது. ஸோ அந்த பறவை மட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சா இவங்களுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்றது தெரிய வந்துடும் இல்லையா? அதுக்காக அந்த பறவையை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி அங்க போறது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்க ஏகப்பட்ட ஆபத்துலாம் இருக்குது. அது என்னென்ன ஆபத்து, அதெல்லாம் தாண்டி எப்படி இவங்க அந்த பறவையை மீட் பண்றாங்க, கடைசியில இவங்களுடைய உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே ஃபீல் குட்டா சொன்ன படம் தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன தி கிங்ஸ் சில்ட்ரன். சரி, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அரண்மனையை தான் காமிக்கிறாங்க. அப்படியே அரண்மனைக்குள்ள காமிச்சா அங்க ஒரு லேடி என்ன பண்றாங்கன்னா, புதுசா பிறந்த குழந்தைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து அந்த அரண்மனையோடைய அட்வைசர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இந்த குழந்தைய வெளியில இருக்கிற தண்ணியில முக்கி கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க. ஆனா அட்வைசருக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னங்க, இது ரொம்பவே சின்ன குழந்தை அப்படின்னதும், இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் செய், ஒழுங்கா போய் அதை கொலை பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்க இந்த அட்வைசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா சோகமா வெளியில வராரு. வெளியில அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியில முக்கி கொலை பண்ணிடுவாருன்னு பார்த்தா இந்த சின்ன குழந்தைய கொலை பண்றதுக்கு அவருக்கு மனசு வரல. அதனால கடவுள் ஒன்ன காப்பாத்தட்டும் அப்படின்னு அந்த தண்ணியிலேயே கூடையோட குழந்தைய விட்டுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது. அந்த கூடை அப்படியே அந்த தண்ணியில போயிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சின்ன மியூசிக்கும் பிளே ஆக இப்போ கட் பண்ணிட்டு ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து விவசாயம் பண்றவங்க போல. பக்கத்துலேயே ஒரு சின்ன கார்டன்லாம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு வரும்போது ஏதோ குழந்தை கத்துற மாதிரியான சத்தம் கேட்க, உடனே அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பேரை சொல்லி கத்திட்டு வேகமா சத்தம் கேட்கிற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா, நேத்து அந்த ராஜாவுடைய அரண்மனையில இருந்து கூடையில ஒரு குழந்தைய வச்சு தண்ணிக்குள்ள விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை இந்த இடத்துல வந்து கரை ஒதுங்கி இருக்குது. ஸோ இதை பார்த்து அந்த லேடியும் வேகமா அந்த குழந்தைய எடுத்துட்டு, யார் நீங்க அப்படின்னு குட்டி குழந்தைய கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதே டைம்ல உங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு 2 சின்ன குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க கிட்ட அந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, மறுபடியும் நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது. யார் இந்த மாதிரி விட்டுருப்பாங்கன்னு தெரியல. இனிமேல் இந்த குழந்தையும் நம்ம தான் வளர்க்க போறோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2 குழந்தைங்க வந்துருக்கும் போல. அந்த குழந்தை தான் இவங்க 2 பேரும் இப்போ நிக்கிறாங்க இல்லையா, 2 பசங்க, அவங்க தான் அது. இப்போ 3ஆவதா ஒரு பெண் குழந்தை வந்துருக்குது. அதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை ரொம்பவே கியூட்டா இருக்காங்கல்ல, இவளுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே லோட்டின்னு இவளுக்கு பேர் வைக்கலாம் அப்படின்னு அந்த ஒய்ஃபும் சொல்ல. ஸோ குடும்பமா சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு 12 வருடங்களுக்கு அப்புறம்ன்ற மாதிரி காமிக்க, இப்போ அதே இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா இல்லையா. ஸோ அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, 12 வருஷத்துக்கு முன்னாடி கூடையில ஒரு குழந்தை வந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை தான் இவங்க லோட்டி. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது மரத்தினாலேயே செதுக்குன ஒரு நாய் பொம்மை கிடக்கிறத நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. உடனே அவ செஞ்சு வச்ச ஒரு நாய் பொம்மையை எடுத்து பாக்குறா. யார் இதை தண்ணிக்குள்ள விட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இவளுடைய அண்ணன்காரன் வரான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அங்க தோட்டத்துல வேலை இருக்குல்ல, சோ செடி நல்லபடியா முளைக்கணும்னா அதை கொத்தி போடணும், வா சீக்கிரமா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அண்ணா நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன், வா, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஈட்டியையும் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போறான். ஸோ அந்த அண்ணன்காரன் அங்க இருக்கிற மரத்தெல்லாம் உடைக்க, இங்க நம்ம ஹீரோயின் அந்த செடி வந்து நல்லா வளர்றதுக்காக இந்த பெட் மாதிரி ரெடி பண்ணுவாங்க இல்லையா மண்ணாலேயே, ஸோ அதுக்காக தோண்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்ப மரத்து மேல இன்னொருத்தன் உட்காந்துட்டு இவங்க 2 பேரையும் இந்த ஸ்லிங்கர் ஷாட் இருக்கு இல்லையா, அதை வச்சு அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ இவன் தான் அந்த 2வது அண்ணன். அடே, எங்களை நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அவனையும் ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு, என்ன நீ எந்த ஒரு வேலையும் பார்க்காம மேலே உட்காந்துருக்கிற, அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளவு வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா, நீ இப்போ அந்த இடத்த நான் எப்படி கொத்தி விடுறேன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் புத்திசாலியானவங்க. அதனால என்ன பண்றானா, வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த பழைய காய்கறிகள் எல்லாம் எடுத்துட்டு வரான். ஸோ அதை எடுத்துட்டு வந்து அந்த மண்ணில் வந்து ஒவ்வொரு சைடா லைட்டா புதைச்சு வைக்கிறா. அப்படி புதைச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த அவங்க வீட்டில் இந்த பன்னிலாம் வளர்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஸோ அந்த குட்டி பண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் புதைச்சு வச்ச அந்த இதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையுமே அப்படியே கொத்தி விடுது. ஸோ ரொம்பவே ஷார்ட்கட்டாக நம்ம ஹீரோயின் வந்து வேலையை முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, ரொம்பவே சந்தோஷமா கை கழுவலான்னு போகும்போது இந்த ஓடைக்கு அந்த சைடு ஏதோ ஒரு நாய் கத்துற மாதிரியான சத்தம் கேட்கும். என்னது இது, இங்க புதுசான நாய் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு வேகமா அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போய் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா அங்க நிறைய கியூட்டான டாக்ஸ் எல்லாம் நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோடைய ராஜா சோகமா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதுதான்
ராஜான்றது தெரியாது. ஆனா இங்க ராஜாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவருக்கு அவருடைய ஒய்ஃபோடைய ஞாபகம் வந்துருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ராஜா வந்து ராணியை இந்த இடத்துல தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த ராஜா காட்டுக்குள்ள வேட்டையாடலான்னு வரும்போது ராணி அங்க இருக்கிற மான் கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க. அது போக ராணியும் ராஜாவை பார்த்ததுமே, யார் நீங்க, எதுக்கு மான வேட்டையாட வரீங்க, இது யாருடைய இடம் தெரியுமா, இது ராஜாவுடைய இடம் அப்படின்ற மாதிரி இதுதான் ராஜான்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஸோ அதெல்லாம் நம்ம ராஜா வந்து இப்போ நினச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயினையும் பார்த்ததுமே அவருடைய ஒய்ஃபான அந்த ராணியை நினச்சி இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது போக இப்படி இங்கே ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின், யார் நீங்கள், இந்த நாயெல்லாம் உங்களுடையதா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இந்த தண்ணியில் இந்த மர பொம்மை எல்லாம் விடுறதா அப்படின்னு, இந்த தண்ணிக்குள்ள ஒரு நாய் பொம்மை வந்திருக்கும் இல்லையா, மரத்தினாலேயே செதுக்குனது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்க, அதை பார்த்ததுமே இந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இது பண்ணது என்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்ல, அப்படியா நானும் பண்ணுவேன் தெரியுமா, அவங்க எங்கே இருக்காங்க இப்போ அப்படின்னு கேட்கும்போது இவர் ரொம்பவே சோகமாக்கி, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனுக்கும் கஷ்டமாயிடுது. ஓ அப்படியா, மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு உங்களுடைய ஒய்ஃபை ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை மாதிரி நிறைய செய்வேன் தெரியுமா அப்படின்னதும், அப்படியா அப்போ செஞ்சு காட்டுன்னு சொல்லி நம்ம ராஜாவும் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இது ராஜான்றது நம்ம ஹீரோனுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுக்கா வாங்கி மரத்தை வந்து செதுக்க ஆரம்பிக்கிறா. அப்புறமா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொம்மையை வந்து ரெடி பண்ணுறா. ஸோ இதை பார்த்ததுமே ராஜா வந்து ஷாக் ஆகிடுறாரு. இதே மாதிரி தான் என்னுடைய ஒய்ஃபும் ரொம்பவே அழகான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் வந்து, ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்னுடைய அம்மா என்ன தேடுவாங்க, நான் கிளம்புறேன், உங்களை அப்புறம் முடிஞ்சா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுடைய பேரை மட்டும் அந்த ராஜா வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. ஸோ கட் பண்ணால் இப்போ வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா. வீட்டில் எல்லாருமே சாப்பிட உட்காந்துடுறாங்க. ஸோ ஃபேமிலியாக ஒட்டு மொத்தமாக பேசிக்கிட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த சைட் ராஜாவுடைய அரண்மனையை காமிச்சா அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, இவங்கள தான் நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். அதான் குழந்தையெல்லாம் எடுத்து கொலை பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அது இவங்க தான். ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த ராஜாவுடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயினாக இருப்பாளோ. ஸோ போக போக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ராஜாவை பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடாம சோகமா நம்ம ஹீரோயின் செஞ்சு கொடுத்துருப்பாள்ல அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்க, என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது, இல்லைம்மா நான் வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பார்த்ததுமே என்னுடைய ஒய்ஃபோடைய ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவளும் என்னுடைய ஒய்ஃப் பண்ணுற மாதிரி இந்த மரத்தை செதுக்கி பொம்மைலாம் செய்கிற தெரியுமா, அவ்வளோ அக்யூரேட்டா அப்படின்னதுமே இந்த அம்மா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, கண்டிப்பாக இது ஹீரோடைய பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு அவள் சாகலைன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜாவுக்கு அது தெரியல. ஸோ ராஜாவை பார்த்து, அவளை நீ எங்கே பார்த்த, எந்த இடம் அப்படின்னு கேட்கும்போது இந்த ராஜாவும் இங்கேருந்து ஓடை போகுதுல, அதில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு விவசாயி வந்து தோட்டம் வச்சிருக்கிறாரு, அந்த தோட்டத்து பக்கத்தில் தான் பார்த்தேன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஸோ கட் பண்ணால் அடுத்தது உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய இந்த ராஜா வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டி எடுத்துட்டு நேராக அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வெளியில் நிப்பாட்ட. ஸோ ஹீரோயினுடைய ஃபேமிலி இதெல்லாம் பார்க்குறாங்க, என்னது இது ராயல் ஃபேமிலியோடைய வண்டி மாதிரி இருக்குது, அரண்மனையிலேருந்து வந்திருக்குதோ, ஆனால் இந்த நாட்டு ராணி இறந்ததுக்கப்புறம் இந்த வண்டி இப்போ தான் முறையாக வந்திருக்குது அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க. இங்கே ஹீரோயினை பார்த்து இந்த அம்மா பார்த்தீங்கன்னா தகைச்சு போய் நிற்கிறாங்க. கண்டிப்பாக இது அவ தான் அப்படின்னு சாக்காகி வேகமாக அரண்மனைக்கு வந்து அந்த அட்வைசருடைய பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. அட்வைசர் வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில் போக சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உனக்குலாம் அறிவே இல்லையா, உன்கிட்ட அந்த குழந்தைய கொன்றுன்னு சொல்லி தானே கொடுத்தேன், ஆனால் நீ என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா, இப்போ உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுது தெரியுமா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது அவரே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அது ரொம்பவே சின்ன குழந்தையா இருந்துச்சு, அதை எப்படி என்னால் கொலை பண்ண முடியும் அப்படின்னும் போது, பேசாத, இப்போ வேற வழியே கிடையாது, இப்போ அந்த குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இப்போ கொலை பண்ணலாம்ல அப்படின்னு ரொம்பவே வில்லித்தனமாக பேசுகிறாங்க. ஏங்க இந்த மாதிரி பண்ணணும், நம்ம வேணா அந்த குழந்தைய காடு தாண்டி மலைகள் தாண்டி கடல் தாண்டி விட்டுட்டு வந்துடுவோமே அப்படின்னதும், நீ பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நானே பார்த்துக்கிறேன், என் வழியில் குறுக்க வராமல் மட்டும் இருந்துரு அப்படின்னு பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயினை காமிச்சா, அவள் வளர்க்குற வாத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு லேடி வந்து கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம இந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் மாறு வேஷத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஐயோ என்னுடைய கால் வந்து ட்விஸ்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேம்மா அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ரொம்பவே இலக்கிய மனமுடையவங்க. இப்போ இப்படி சொன்னதுனால அவங்கள கை தாங்களாக கூட்டிட்டு அந்த ஓடைக்கு பக்கத்தில் வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான இந்த தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த மூலிகையெல்லாம் கலெக்ட் பண்ண வந்தேன், எனக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஒரு வில்லேஜ் இருக்குல்ல, அந்த வில்லேஜ்லேருந்து தான் வந்திருந்தேன், அப்படி வரும்போது தான் காலில் அடிபட்டுருச்சு, நீ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கிற, நீ இந்த இடத்துலையாமா பிறந்த அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இந்த இடத்துல தான் பிறந்தேன்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா யாருன்ற மாதிரி நைஸாக விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இப்போ இருக்கிற அம்மா அப்பாவுடைய பேரை சொல்ல, ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, நீ ஏதோ இந்த இடத்த சேர்ந்தவ மாதிரி தெரியலையே அப்படி நைஸாக போட்டு வாங்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க, ஆமாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் அந்த ஓடையில தான் வந்தேன்ற மாதிரி
மாதிரி என்னுடைய அப்பா அம்மா சொன்னாங்க. ஸோ என்னை யாரோ வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னதும், அச்சச்சோ அப்படியாம்மா, உன்னுடைய உண்மையான அப்பா அம்மாவை தெரிஞ்சுக்கணுன்ற உனக்கு ஆர்வம் இருக்கா, யாருன்னு தெரியணுமா அப்படின்னு கேட்கும்போது, சேச்சே அதெல்லாம் வேண்டாங்க, இப்போ இருக்கிற அம்மா அப்பா கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன், அது போதும் எனக்கும் அப்படின்னதும், சரிம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் உன்னுடைய உண்மையான அப்பா அம்மா எதுக்கு உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்றது உனக்கு தெரியணுமா, அது தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னதும், ஹீரோயினும் அப்படியா, அப்படி என்ன வழி அது அப்படின்னு கேட்கும்போது, இங்கேருந்து நேராக போனால் ஒரு மேஜிக் மவுண்டைன் இருக்குல்ல, அந்த மவுண்டனுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற உண்மையை சொல்கிற பறவை கிட்ட நீ கேட்டீங்கன்னா அது எல்லா உண்மையுமே சொல்லும் அப்படின்னதும், அந்த மலையா, அந்த மேஜிக் மவுண்டனில் நிறைய ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேனே, அங்கே போனவங்க யாருமே உயிரோட வரமாட்டாங்களாமே அப்படின்னதும், அடா என்னம்மா நீ, அதெல்லாம் மூளை இல்லாம முட்டா பசங்க சொல்கிறது, பயந்தவங்களுக்கு சொல்கிறது, ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பறவைக்கு நீ போகும்போது 2 பொருளை எடுத்துகிட்டு போனால் போதும், இந்த மரத்திலேயே ஒரு மேஜிக்கலான அந்த பூ பூத்துருக்கும், அந்த பூவையும் ஒரு மேஜிக்கலான தண்ணியையும் எடுத்துகிட்டு போகணும், அப்படி 2ஐயும் எடுத்துகிட்டு போய் அந்த பறவைகிட்ட கொடுத்தா அது வந்து உன்கிட்ட உண்மையை சொல்லிடும் அப்படின்னு நல்லா மண்டையை கழுவிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும். ஓ அப்படியாங்க, சரிங்க அப்படின்னு நைஸாக நம்ம ஹீரோயினுடைய மண்டையில் அதை ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக இதே யோசனையாக தான் இருக்குது, தூங்கவே முடியல. அதனால நடுராத்திரியில் எழுந்திரிச்சு அவளுடைய அண்ணனை எழுப்பி விட்டு, அண்ணா உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் இன்னைக்கு ஒரு லேடியை மீட் பண்ணேன், அவங்க வந்து நம்மளுடைய உண்மையான அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறது எப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னதும் அண்ணன் வந்து டென்ஷன் ஆகிடுறான். என்னம்மா நீ நைட் டைமில் வந்து இப்படி வளரிட்டு இருக்கிற, போய் தூங்கு அப்படின்னு சொல்ல. ஆனால் பக்கத்துலேயே இந்த சின்ன பையன் படுத்துருந்துருப்பான், அதாவது சின்ன அண்ணன். அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வேணான்னு தானே தூக்கி போட்டாங்க, அவங்கள பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், அதுவா எதுக்கு நம்மளை தூக்கி போட்டாங்கன்ற ரீசனாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுமே இந்த அண்ணக்காரன் எதுவும் யோசிக்காம பேசாமல் போய் தூங்கு, தேவையில்லாததை திங்க் பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிடுறான். ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணக்காரன் அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே நான் விறகு எடுக்க போகிறேன், ஸோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு இது தெரிஞ்சு போகுது, அவன் அந்த மேஜிக்கல் மவுண்டனுக்கு தான் போக போகிறான்னு சொல்லிட்டு அதனால வேகமாக ஸ்டாப் பண்ணிட்டு, அண்ணா நீ அந்த மவுண்டனுக்கு தானே போக போகிற அப்படின்னு கேட்டதுமே, ஆமாம் இங்கே பாரு நான் தான் இந்த குடும்பத்தில் மூத்தவன், உங்கள் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கணும், அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அங்கே போய் அது உண்மையான்றதை பார்த்துட்டு வரேன், சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் வந்து, ஓ அப்படியாண்ணா, அப்படின்னா நீ போகும்போது நான் சொன்னேன்ல அந்த மேஜிக்கல் பூ அதுக்கப்புறம் அந்த மேஜிக்கல் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு போ, அப்போ தான் அந்த பறவை வந்து உண்மையை சொல்லுமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். ஸோ இந்த அண்ணக்காரனையும் பார்த்தீங்கன்னா நடக்கிறான் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து ஒரு மலை மேலே ஏறி எப்படியோ அந்த மேஜிக்கல் மவுண்டனுக்கு வந்துடுறான். ஸோ இதுதான் அந்த மவுண்டன் போல. அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போகிறான். போனதுமே பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி நமக்கு தெரியுது, அதாவது போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஆரஞ்சாக இருக்குது. இருந்தாலுமே சரி ஓகே இது உண்மையாக என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு மேஜிக்கல் ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ மேலே தான் அந்த பூ இருக்குது, அதான் அந்த மேஜிக்கல் பூன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பூ இருக்கவும் அப்படின்னா இது உண்மையா அப்படின்னு அதை எடுக்க போகலான்னு போகிறேன். அப்போ ஒரு பூனை வந்து இந்த அண்ணன்காரனை தடுக்கவும், அடாச்சி தள்ளிப்போ அப்படின்னு அதை பூ வச்சுட்டு இவன் அந்த பூவை பறிக்கிறதுக்காக மேலே ஏறுறான். அப்படி அந்த பூவை தொட்டதுமே போத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஆனால் கீழே விழும்போது ஒரு பாறையாக மாறி விழுந்துடுறான். இப்போ தான் அந்த இடத்த சுற்றி நிறைய பாறை இருக்கிறத காமிக்கிறாங்க, அதாவது இந்த இடத்துக்கு வந்தவங்க இந்த பூவை பறிக்க போனால் இந்த மாதிரி பாறையாக மாறி கீழே விழுந்துருவாங்க போல. ஸோ நிறைய பேர் விழுந்திருக்காங்கன்றது இதை பார்க்கறது மூலமாகவே நமக்கு தெரியுது. கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் அவளுடைய அந்த சின்ன அண்ணனும் அந்த காட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. நைட் ஆக போகுது, எப்போ வருவான், ஏதாவது பிரச்சனை ஆகிடுக்குமோ அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடய பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ராஜாவை காமிக்கிறாங்க. அவர் காட்டுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்தையே அப்படியே சோகமாக பார்க்குறாரு. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, நம்ம ராஜா இருக்கார் இல்லையா, அவர் காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா, அந்த பொண்ணையே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த ஆர்ட் ஒர்க்னா ரொம்பவே சூப்பராக பண்ண தெரியும். இப்போ கூட ஒரு மரத்தை வெட்டி சூப்பராக நம்ம ராஜா மாதிரியும் பக்கத்தில் ஒரு ஏழை பெண் மாதிரியும், அதாவது அவளை இமிட்டேட் பண்ணி செதுக்கி இருக்கிறா போல. ஸோ அந்த பொம்மையெல்லாம் காமிச்சு இந்த ஏழை பெண் எப்படி ராஜாவை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சோகமாக சொல்ல. ஆனால் ராஜா வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு நீ மட்டும்தான், நம்மளை யாரும் பிரிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிஸ் பண்ணி 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸோ கட் பண்ணால் இப்போ நைட் ஆகிடுது. இங்கே டின்னர் சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. இந்த அம்மாவை மட்டும் பார்த்தீங்கன்னா, அண்ணக்காரன் காட்டுக்கு போனவன் இன்னுமே வரலையே, எப்போ வேணாலுமே அவன் வந்துடுவான் அப்படின்னு வெளியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட அப்பா வந்து போய் சமாதானப்படுத்துறாரு, அவன் பெரிய பையன் தானே வந்துடுவான், நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இங்கே ஹீரோயினுக்கு எல்லாமே
எல்லாமே தெரியும்ல, அதனால இவ இப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒன்றும் காட்டுக்குள்ள விறகு எடுக்க போகல, அவன் மேஜிக் மவுண்டனுக்கு போனான் எங்களுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னதுமே அம்மா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது மேஜிக் மவுண்டனா, அங்க போன எல்லாரையுமே பாறையா மாத்திருமாமே, அங்க எதுக்கு அவன் போனான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட அப்பா வந்து சரி சரி நீ கவலைப்படாத, நான் போய் பார்த்துட்டு வரேன், நானும் அந்த சின்ன தம்பியும் போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அந்த அண்ணன் இருக்கான் இல்லையா, குட்டி அண்ணன், அவனை கூட்டிட்டு நைட் டைம்ல பாத்தீங்கன்னா அந்த காட்டு வழியா டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த மேஜிக் மவுண்டனுக்கு. ஸோ கட் பண்ணா இப்போ அந்த மேஜிக் மவுண்டனை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே அப்பா என்ன சொல்றாரு, நீ இங்கே இரு, நான் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மெல்ல உள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் போக முடியல. ஒரு பெரிய மேஜிக் கேட் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தாண்டி போக முடியல அவரால். ஸோ இதை பார்த்துட்டு இருந்த இந்த சின்ன அண்ணன் மெல்ல பக்கத்தில் வரான். அவன் கையை விட்டு பார்க்கறான், பார்த்தா உள்ள போறான். அப்படி உள்ள போயிடுவானா, அவ்வளோதான் மிரண்டு போன அப்பா வந்துட்டு எங்கடா போன, பின்னாடி வந்துரு அப்படின்னு கத்திட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த சைடு உள்ள வந்த இந்த சின்ன அண்ணனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வழியா இன்னொரு சைடுக்கு வந்துடுறான். என்ன இடம் இது, ஓ இதுதான் அந்த மேஜிக் மவுண்டனா, இதுக்குள்ளதான் அந்த உண்மையை சொல்ற பறவை இருக்குமோ அப்படின்னு ஒரு மரத்துக்கிட்ட வர அந்த மரத்துக்கு மேல தங்க கலர்ல மேஜிக்கான இந்த பூ இருக்கிறத பாக்குறான். ஓ இந்த பூவை தான் பறிக்கணுமா, சரி ஓகே நான் எப்படியாவது பறிக்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பூனை இருக்கும்ல, அந்த பூனை வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது, அதெல்லாம் பறிக்காதன்ற மாதிரி. ஆனா இந்த சின்ன அண்ணனும் பாத்தீங்கன்னா அதை தள்ளி விட்டுட்டு இவன் கையில அந்த ஸ்லிங்கர் ஷாட் வச்சிருப்பான்ல, அதை வச்சு புத்திசாலித்தனமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிச்சதுமே அந்த பூ வந்து கீழே விழுந்துருது கொஞ்சோண்டு. ஐ கிடைச்சிருச்சு அப்படின்னு அதை எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறான். இங்க வெளியில இந்த அப்பாவை பாத்தீங்கன்னா எப்படியாவது உள்ள போயிடணும், இன்னொரு பையனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அதை ஓங்கி அடிச்சுட்டு எப்படியாவது ஓடி வந்தாவது குதிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா வந்த வேகத்துக்கு இவர் தான் கீழே போய் விழுறாரு. இவரால் உள்ள போகவே முடியல. ஸோ கட் பண்ண இந்த சைட் சின்ன அண்ணனை காமிச்சா அவன் உள்ள அப்படியே டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறான். பாறை பாறையா இருக்குது, அதுக்கு மேல அருவி மாதிரி ஏதோ தண்ணி எல்லாம் ஊத்திட்டு இருக்குது. ஸோ இதுதான் அந்த லைஃப் வாட்டர் போல. அதாவது அந்த உண்மையை பேசுற பறவைக்கு ரெண்டு இது கிஃப்டா கொடுக்கணும். ஒன்னு அந்த தங்கப்பூ, இன்னொன்னு வந்து இந்த லைஃப் வாட்டர் தானே. ஓ அது இங்கதான் இருக்கா, அதை எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு மேலே ஏறுறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப மேல இருந்து ஒரு கழுகு வந்து இவனை மேலே ஏற விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. ஆனா இவன் அதையும் கண்டுக்கல. அடாச்சி தள்ளிப்போ அப்படின்னு அதை திட்டிட்டு வேக வேகமா பாறை வழியா மேலே ஏறிட்டு இருக்கிறான். அப்படி பக்கத்துல போக போக அவனுக்கு வழுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ரொம்பவே வலிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ கட் பண்ண இந்த சைடு ராஜாவை காமிக்கிறாங்க. அவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால ஹீரோயினை பார்க்கலான்ற மாதிரி ஹீரோயினுடைய வீட்டுக்கே வந்திருப்பாரு. ஆனா அந்த வீட்டுல யாருமே இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. பதிலுக்கு ஹீரோயின் செதுக்குனா அந்த பொம்மை மட்டும் இருக்கிறத பார்த்துருந்துருப்பாரு. அதே சமயத்துல இங்க ஹீரோயினும் அவங்களுடைய அம்மாவும் எங்க வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை தேடி இந்த மலைக்கு வந்திருந்திருப்பாங்க. பார்த்தா அந்த அப்பா வந்து இங்க சோகமா உட்காந்துருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு அந்த ஒய்ஃப் வந்து சோகமா கேட்கும்போது அவனும் உள்ள போயிட்டான், என்னால உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மெல்ல உள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயினால உள்ள போக முடியுது. இங்க இந்த அம்மாவும் வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவங்களாலையுமே போக முடியல. ஸோ கட் பண்ணா இப்போ இந்த அதிசய உலகத்துக்குள்ள காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வந்திருக்கா இல்லையா, அவ அப்படியே என்னது இது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு அந்த வழியா அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்தை பார்க்கறான். ஓ இதுதான் அந்த மேஜிக் பூ இருக்கிற மரமா அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பூனை வந்து நம்ம ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே நம்ம ஹீரோயின் அந்த பூனையை பிடிச்சி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்றான். நீ என்னுடைய அண்ணனை பாத்தியா, ரொம்பவே ஹைட்டா ரொம்பவே தைரியமா அங்க வந்திருப்பானே, அவனை எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த பூனை கிட்ட நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிட்டதுனால அந்த பூனை அப்படியே அந்த பாறை மேல ஏறி நிக்குது. ஐயோ என்னுடைய அண்ணனை இந்த ஸ்டோனா மாறிட்டானா, இப்ப நான் என்ன பண்றது, நான் அந்த உண்மையை சொல்ற பறவை கிட்ட போய் ஆகணுமே, அதுக்கு இந்த பூ வேணுமே, அதை எப்படி நான் பறிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பூனை என்ன பண்ணுதுன்னா அதுவாவே மேலே ஏறி ஹீரோயினுக்காக ஒரு சின்ன பூவை வந்து பறிச்சு போடுது. ஆக்சுவலா அந்த பூனையை யாரெல்லாம் நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போல இந்த மாதிரி பறிச்சு போட்டதுமே ஹீரோயின் அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வந்ததுமே பெரிய பாறையா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. அதான் இங்கதான் அந்த லைஃப் ஆஃப் வாட்டர் இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுமே இங்கதான் அந்த மேஜிக் தண்ணி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அங்க அந்த கழுகு வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுகிட்ட நீங்க என்னுடைய சின்ன அண்ணனை பாத்தியா, அவன் பாக்குறதுக்கு நல்லா குழுகுலுன்னு ஒரு தொப்பிலாம் போட்டுட்டு வந்திருப்பான் அப்படின்னதுமே அந்த கழுகு பறந்து வந்து அந்த பாறை மேல வந்து உட்காருது. ஓ என்னுடைய 2வது அண்ணனும் பாறையா மாறிட்டானா, இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் அந்த ட்ரூத் ஆஃப் பேர்டை வந்து நான் மீட் பண்ணி ஆகணுமே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா, மேலே போயிட்டு அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்க எனக்காக அப்படின்னு ரொம்பவே பாசமா சொல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்தது பறந்து போய் ஹீரோயினுக்காக அந்த மேஜிக் வாட்டரை வந்து பிடிச்சிட்டு வருது. ஸோ ஹீரோயின் அந்த ஃபேல்கானுக்கு, அதாவது அந்த ஃபேல்கான்
வெல்கம் போல. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. கட் பண்ண இந்த சைடு நம்ம ராஜாவை காமிச்சா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ரூம்ல இருந்து எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணுமோ அதெல்லாம் அந்த நாய்கிட்ட கேட்டு அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் அந்த இடத்துக்கு இந்த ராஜாவுடைய அம்மா வந்துட்டாங்க. ஸோ இவங்க தானே வில்லி. அவங்க உள்ள அந்த ராஜா டெய்லரை வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம், பக்கத்து ராஜா உனக்கு பொண்ணு கொடுக்கறதா சொல்லிட்டாரு, அவருடைய பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னதும் ராஜா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இங்க பாருங்க, என்னால என்னுடைய ஒய்ஃபை மறக்க முடியல, அவ தான் எப்போதுமே எனக்கு ஒய்ஃப், அவளையே நான் நினைச்சிட்டு இந்த வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துருவேன் அப்படின்னதுமே இந்த அம்மா வந்து என்ன சொல்ற நீ, அவ செத்து போய் 12 வருஷம் ஆகுது, அவளால இனிமேல் எந்த ஒரு பயனுமே இல்ல, சொன்னா புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சீன் நம்ம ஹீரோனை காமிச்சா அவ 2 இதை எடுத்துட்டால, இனிமேல் அடுத்தது அந்த உண்மையை சொல்ற பறவையை கண்டுபிடிக்கிறது தான். அதனால அப்படியே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறேன். அப்போ ஒரு மரத்துல அழகழகான பறவைகள்லாம் உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பறவை கிட்ட நான் உண்மையை சொல்ற பறவையை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த அழகழகான பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் அது, நான் தான் உண்மையை சொல்ற பறவை, இல்ல இல்ல நான் தான் அது அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ற பறவை உண்மையை மட்டும் தான் சொல்லும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, மறுபடியும் மற்ற பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் அது, நான் தான் அது அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்லை, என்னடா இது அப்படின்னு சைடில் ஒரு சின்ன புதரை காமிச்சா அந்த புதரில் ஒரே ஒரு பறவை மட்டும் தனியாக உட்காந்துருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு வித்தியாசமாக தோணுது. உடனே மெல்ல அது பக்கத்தில் வந்து நீ தானே உண்மையை சொல்கிற பறவை அப்படின்னு கேட்டதுமே அந்த பறவையும் அமைதியாக அப்படியே இருக்கவும், உடனே நம்ம ஹீரோயின் அதுக்காக அந்த மேஜிக்கல் பூவை வந்து பறிச்சுட்டு வந்திருப்பா இல்லையா, அதை வந்து நீட்டவும் உடனே அந்த பறவையும் பார்த்தீங்கன்னா அதை கொத்த ஆரம்பிச்சிடுது. உடனே அடுத்தது அந்த லைஃப் ஆஃப் வாட்டரையும் பிடிச்சி கொஞ்சம் வைக்கிறா, அதையும் அந்த பறவை வந்து குடிக்க ஆரம்பிச்சிட. இப்போ சொல்லு, நீ தானே உண்மை சொல்கிற பறவை அப்படின்னு சொல்ல, உண்மை சொல்கிற பறவையா அப்படின்னு அந்த பறவை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம் நிறைய பேர் என்ன அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, என்னுடைய அண்ணன்மார்களை நான் எப்படியும் மறுபடியும் நார்மல் மனுஷங்களா மாற்றுவேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியா அது எப்படி மாற்றுறது அப்படின்னு அந்த பறவை ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, அதுக்கு தான் எல்லாமே உன்கிட்ட இருக்குது, அந்த லைஃப் ஆஃப் வாட்டரை வச்சு தான் அவங்கள நீ மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் ஷாக்காக்கி, அப்படியா அப்படின்னா நான் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அந்த லைஃப் ஆஃப் வாட்டரை நீ அந்த பாறை மேலே தெளிச்சு விட்டாலே போதும் அப்படின்னு சொன்னதுமே, ஓ ரொம்பவே தேங்க்ஸ், இதை தேடி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த பறவையும் நிறைய எதிர்பார்த்து இருந்திருக்கும், இவன் நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பான்ற மாதிரி. ஆனால் ஹீரோயின் வந்து வேற எதுவுமே கேட்கல இல்லையா, அதனால ஆச்சரியப்பட்டு ஹீரோயின் கூடவே பின்னாடியே பறந்து போக ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு ராஜாவுடைய அம்மாவை காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்றதுக்காக பயங்கரமாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராஜா வந்து என்ன சொல்றீங்க நீங்க, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்கேன். இங்கே பாருப்பா, நம்ம வந்து ராஜா, நமக்கு வாரிசு தேவைப்படும், அதனால தான் நீ சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், நீ தான் நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த விவசாயி பொண்ணை கல்யாணம் பண்ண, அவ சபிக்கப்பட்டவா, அதனால தான் உனக்கு 3 குழந்தைங்களா இந்த நாயை பெத்து கொடுத்துருக்கா, பெத்துட்டு அவளும் செத்து போயிட்டா, இப்ப பாரு, இப்ப கஷ்டப்படுறது நம்ம தானே அப்படி இப்படின்னு ராஜாவை கஷ்டப்படுத்த அவரும் பாத்தீங்கன்னா கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, இந்த ராஜாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ராணியை சுத்தமா பிடிக்கல, அதான் இந்த ராஜா லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு, அது சுத்தமா பிடிக்கல, அதனால அந்த ராணிக்கு பிறக்கிற குழந்தையெல்லாம் கடத்தி இவங்க அந்த இடத்துல ஒரு குட்டி நாயை மாற்றி வச்சிடுறாங்க. கேட்டால் அந்த ராணியோடைய வயிற்றுலேருந்து தான் அந்த நாய் வந்து பிறந்திருக்குது, ஸோ ராணி சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி தான் 3 குழந்தைய மாற்றி இந்த தண்ணிக்குள்ளே விட்டுருந்துருக்காங்க. ஆனால் நல்ல வேலையை நம்ம அட்வைசர் வந்து கொலை பண்ணாமல் விட்டுருந்துருக்காரு. ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவள் வேக வேகமாக வந்து அந்த பாறை இருக்கும் இல்லையா, அந்த பாறையில் தண்ணியை தொளிச்சதுமே அங்கே பாறையாக ஒரு மாதிரி இருந்த இந்த சின்ன அண்ணன் வந்து கண் முழிச்சிடுறான். ஸோ அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் ரொம்பவே சந்தோஷம். ஸோ அந்த சின்ன அண்ணனும் நீயும் அவ்வளோ தூரம் வந்துட்டியா, நீ சாதிச்சிட்ட அப்படின்னு ரொம்பவே பாராட்டுறான். உடனே அடுத்தது இவங்களுடைய பெரிய அண்ணனை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் இல்லையா, அதனால அந்த இடத்துக்கு வந்து வேகமாக தண்ணியை தொளிக்கிறாங்க. பார்த்தா பெரிய அண்ணனும் நார்மல் நிலைமைக்கு வந்துடுறான். என்னாச்சு எனக்கு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சின்ன அண்ணனும், இங்க வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயின் தான் நம்ம 2 பேரையும் காப்பாத்திருக்கிறா அப்படின்னு சொல்ல அண்ணனும் வேகமா வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க, சீக்கிரமா நம்ம போகலாம் வெளியே அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் சின்ன அண்ணன் என்ன சொல்றான்னா, நம்மளை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாமா, அந்த பறவை கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே ஞாபகம் வரும், சரி போற போக்குல ஒன்னு கேட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை கிட்ட கேட்கறாங்க எங்களுடைய உண்மையான அப்பா அம்மா யாருன்ற மாதிரி. அந்த பறவையும், ஓ அதுவா, நீங்க வேற யாரும் கிடையாது, ராஜாவுடைய 3 குழந்தைங்க தான் நீங்க, உன்னுடைய அம்மா தான் ராணி அப்படின்னு சொன்னதுமே 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா எதுக்கு எங்களை கைவிட்டாங்க, எதுக்கு எங்களை தண்ணியில விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் அந்த உண்மையை சொல்ற பறவை வந்து, அதுக்கு காரணம் ராஜாவுடைய அம்மா தான், அவங்க தான் ஏமாத்தி ட்ரிக் பண்ணி உங்களை தண்ணியில விட்டுட்டாங்க, உங்க அப்பாவுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னதும், அப்போ ராணிக்கு அப்படின்னு கேட்கும்போது ராணியை செத்துட்டதா ராஜாவே நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல,
அப்படின்னா எங்களுடைய அம்மா சாகலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது உங்களுடைய அம்மா வந்து சாகலைன்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் இவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாயிடுது. உடனே வேகமா ஓடுறாங்க. இந்த பறவையும் நான் இன்னொன்னு சொல்றேன்னு கேட்டுட்டு போங்கன்னு கத்துது. அதுக்குள்ளே இவங்க ஓடிடுறாங்க. ஸோ கட் பண்ணா 3 பேரும் பார்த்தீங்கன்னா வேகமா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்பதான் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றேன்னா நாங்க உண்மையே சொல்றேன் அந்த பறவையை பார்த்தோம். அது என்ன சொல்லிச்சுன்னா நாங்க ராஜாவுடைய குழந்தைங்களா 3 பேருமே ராஜாவுடைய குழந்தைங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த அம்மா அப்பா ஷாக் ஆகுறாங்க. அது போக ராஜாவுடைய அம்மா தான் ராஜாவை ஏமாத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம சீக்கிரமா சொல்லணும், வாங்க அரண்மனைக்கு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட இந்த 2 அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதே சமயத்துல இந்த செட் ராஜாவுடைய அம்மா ராஜா கிட்ட வந்து இங்க பாருப்பா எல்லாம் நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவேன், உனக்குன்னு ஒரு வாரிசு வேணும்ல, அதுவும் ராஜா வாரிசு, ஸோ நம்ம பக்கத்து நாட்டு ராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா செம டென்ஷன் ஆகி உங்களுக்கு என்னுடைய ஒய்ஃபை சுத்தமா பிடிக்காது, அதனால தான் நீங்க வந்து அவளை வெறுத்தீங்க, ஆனா இப்போ நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு அவ மட்டும்தான் உயிர், அவளே நான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுறாரு. இங்க கட் பண்ணா இந்த அம்மா அப்பாவை பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு போயிருமான்ற மாதிரி. அந்த 3 குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் கட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வளர்த்துருக்காங்க இல்லையா, அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்க இருந்து உண்மையை சொல்றதுக்காக கிளம்புறாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலுமே உங்களுக்கு நாங்க துணையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு 3 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அரண்மனைக்குள்ள. அவங்க போனதுமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஏன்னா இத்தனை வருஷம் வளர்த்தவங்களாச்சே. ஸோ கட் பண்ணா இப்போ 3 குழந்தைங்களும் அரண்மனைக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அட்வைசர் வந்து இவங்களை ஸ்டாப் பண்ணி யார் நீங்க, இன்னைக்கு ஆடியன்ஸ்க்குலாம் இங்க அலோடு கிடையாது அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்க அதுக்காக வரல, நாங்க ராஜா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அந்த அட்வைசர் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அப்படின்னா நீங்க தான் ராஜாவுடைய குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி அவரே நீல் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க, இந்த பாவி மனுஷன் தான் உங்களை தண்ணிக்குள்ள விட்டேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வந்து இல்ல உங்க மேல எந்த தப்புமே கிடையாது, நீங்க தான் எங்களுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க, நாங்க காலம் ஃபுல்லா உங்களுக்கு நன்றியுடன் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுமே இவங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதே சமயத்துல எங்க ராஜாவுடைய அம்மா ராஜாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது இந்த 3 குழந்தைய பார்த்ததுமே இவங்களை யார் உள்ள விட்டது, வெளியில அனுப்புங்க, சீக்கிரமா பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜா 3 குழந்தையும் பார்த்துட்டு அதுலயே நம்ம ஹீரோயினை தெரியும்ல, அதனால லோட்டி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. ஹீரோயினும் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும், மரியா வந்து இன்னுமே சாகல, உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்னது என்னுடைய ஒய்ஃப் சாகலையா, எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது நாங்க உண்மையை சொல்ற அந்த பறவையை பார்த்தோம், அது வந்து இன்னுமே உங்களுடைய ஒய்ஃப் சாகலன்னு சொல்லிச்சுன்ற மாதிரி சொல்ல, பின்னாடி இருந்து இந்த அம்மா வந்து எப்படியாவது அதை திருப்பி விட்டுலான்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எதுக்குமா இப்படி பண்ணீங்க, எதுக்கு என்கிட்ட ஏமாத்துனீங்க, உண்மை சொல்லுங்க, இன்னும் என்னென்னலாம் ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் நாங்க தான் உங்களுடைய குழந்தைங்க அப்படின்னு சொன்னதுமே ராஜா வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு வேகமா பக்கத்துல வரவும் இங்க பின்னாடி இருந்துட்டு இந்த அம்மா வந்து பயங்கர கோவத்துல இதுக்கு தான் இவங்களையும் அந்த மேஜிக்கல் மவுண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்கணும் அப்படின்னு பயங்கர ஆக்ரோஷமா இப்போ எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ராணிய மேஜிக்கல் மவுண்டனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போல. அவ்வளவுதான். இது தெரிஞ்சதுமே ராஜா வேகமா இவங்களை பிடிச்சிட்டு போங்க, பிடிச்சி சிறையில் அடைச்சு வைங்க அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு. இங்க ராஜாவுடைய அம்மாவும் இங்க பாரு எல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன், உன்னுடைய நல்லதுக்காக தான் அப்படின்னதும் என்னுடைய நல்லதுக்காக நீங்க எதுவுமே பண்ணல, என்னுடைய சில்ட்ரன்ஸை பிரிச்சுட்டீங்க, என்னுடைய லக்கான ராணியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க எங்ககிட்ட இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு பயங்கர எமோஷனலா சொல்லிட்டேன். அவ்வளவுதான், அவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ கட் பண்ணா அப்புறம் என்ன வேகமா அந்த மேஜிக்கல் மவுண்டனுக்கு வந்துடுறாங்க. இங்க ஹீரோயினுடைய அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் பறவை கிட்ட கேட்க பார்த்தா அங்க ஒரு பாறையா மாறி இருப்பாங்க போல. ஸோ அதுல தண்ணி தொலைச்சதுமே அவங்களும் மறுபடியும் வந்துடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ராஜா வந்து ராணியை பாக்குறாரு இல்லையா, ஸோ அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ வேகமா வந்து ராணி கிட்ட எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. மன்னிச்சிரு, இவ்வளவு நாள் நான் என்னுடைய அம்மாவுடைய பேச்சை கேட்டு உன்னை இங்க இதுல இருந்து காப்பாத்தாம விட்டுட்டேன் அப்படின்னதும், இல்ல என்னுடைய சாபம் போகணுன்றதுக்காக தான் என்ன இங்க வர சொன்னாங்க, ஆனா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல இப்பதான் நமக்கே புரியுது. அதாவது ராணி கிட்டையும் அதே தான் சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க போல. ராணிக்கு பிறந்தது நாய் குழந்தைங்கள் நம்ப வச்சு அந்த சாபம் போகணும்னா இந்த மாதிரி மேஜிக்கல் மவுண்டனுக்கு வரணும்னு சொல்லி பாறையா மாத்திருக்காங்க. இப்போ இந்த 3 குழந்தைங்க தான் இவங்களுடைய ஃபேமிலின்னு தெரிஞ்சதுமே வேகமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியா கடைசியா ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா, அப்படியே சீனும் கட் ஆகுது. அதே சமயத்துல இந்த சைடு இந்த ராஜாவுடைய அம்மாவை காமிச்சா அவங்கள சிறையில அடைச்சு போட்டுருக்காங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த அட்வைசர் என்ன இப்படி பண்ணியிருந்திருப்பான், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்கும்போது அவங்க மேலேயா புறா வந்து அசிங்கம் பண்ணிடுது. அதே சமயத்துல இந்த சைடு அந்த விவசாயியை காமிச்சா அவங்களுடைய தோட்டத்துல எல்லா பூக்களையும் எல்லா காய்கறிகளையும் பறிச்சிட்டு இருக்காங்க ரொம்பவே சோகமா. அவங்களுடைய மனசெல்லாம் கவலையா இருக்குது, ஏன்னா இவ்வளவு நாள் கூட இருந்த குழந்தைங்க இல்லை இல்லையா. ஸோ என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்து இவங்க குழந்தைங்க இறங்குவாங்களாம். அவ்வளவுதான், ரொம்பவே சந்தோஷம். வேகமா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட இதுதான் என்னுடைய உண்மை
உண்மையான அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் இதுதான் என்ன வளர்த்த அப்பா அப்பா அப்படின்னு சொல்ல வேகமாக நம்ம ராணி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த அப்பா வந்து நம்ம ராஜா கிட்ட அப்படியே நீல் பண்ணி வணக்கம் வைக்கலான்னு போகும்போது இங்கே பாருங்க நமக்குள்ள இதெல்லாம் தேவையில்ல, இப்போ நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலியாக அந்த இடத்துல ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக பேசி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியாக எல்லாருமே ஒன்று சேர்ந்த மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல? எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சின்ன கதை தான், ஆனால் ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய ஃபேரிடேல் படம் பார்க்கணுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்கு ஒரு படம் எடுத்துட்டு வரேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.